Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல நாம Pocketly Instant Personal Loan application உடைய Play Store description details then அவங்களுடைய official websiteல என்ன மாதிரியான details எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். Same time இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் நாம பார்த்தோம் அப்படினாவே இதல கொடுக்கக்கூடிய loan details என்ன, இதல அப்ளை பண்ணனும் அப்படினா என்ன eligibility criteriaவுல இருக்கணும், அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும், இத பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறதுமே நமக்கு தெரிஞ்சிரும். அதே சமயத்துல இந்த loan பத்தின A to Z கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க்லயும் கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். சேம் டைம் இன்னைக்கு நாம ஒரு ஜெனரலான क्वेश्चन அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். அந்த விதத்துல இந்த 2026 சிஎம் எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இது ஒரு ஜெனரலான क्वेश्चन தான். மற்றபடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படினா, நாம வந்து ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. சோ நீங்க ஏதாவது லோனுக்கு ட்ரை பண்ண போறீங்க அப்படினா கண்டிப்பா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் தான் லோனுக்கு நீங்க டிசிஷன் அப்படிங்கறது எடுக்கணும். மற்றபடி இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும் தான். இதை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கங்க. ஓகே கைஸ், இந்த Pocketly Instant Personal Loan application பொறுத்தவரைக்கும் ஸ்பீல் ஃபைனான்ஸ் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கறவங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2019 இருந்தே பிளே ஸ்டோர்ல அவைலபிள் இருக்காங்க. இதுவரையிலும் 1 கோடி நபர்களுக்கு மேல இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதுல ஜஸ்ட் ஒரு 1,35,000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.5 ஆவும் இருக்கு. இங்க ஆரம்பத்துல குயிக் அண்ட் ஈஸி அப்ரூவல் ஆன் salaried அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ ஆரம்பத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா salaried பர்சனுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தான் லோன் அப்படிங்கிறது தரதா போட்டுருக்காங்க. இதுல அதிகபட்சமான லோன் அமௌண்ட் அப்படின்னு பார்க்கவே 25,000 வரையிலும் தான் லோன் கிடைக்கும். அது ஃபிளெக்சிபிள் இஎம்ஐல கிடைக்கும் அப்படிங்கறதையும் போட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் இங்க கீழ பாத்தீங்கன்னா இதுல கொடுக்கக்கூடிய லோன் அப்படிங்கிறது ரொம்பவே டிரான்ஸ்பரண்டா இருக்கும், ஹேசல் ஃப்ரீயாவும் இருக்கும். தென் ரொம்ப முக்கியமா இதுல salaried ப்ரொஃபஷனல் அப்படிங்கறவங்களும் அப்ளை பண்ணலாம், செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் ஆர் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. தென் எப்போ வேணாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையுமே சொல்லிருக்காங்க. இதுல கிடைக்கக்கூடிய லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 2 to 3% per monthly இன்ட்ரெஸ்ட் ரேட் இவங்க கால்குலேட் பண்றதாவும் சொல்லிருக்காங்க. டென்யூரை பொறுத்தவரைக்கும் 61 டேஸ்ல இருந்து அதிகபட்சமா 180 டேஸ் வரைக்கும் கொடுக்கறதா போட்டுருக்காங்க. இந்த லோனுக்கான ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க 30% இருந்து அதிகபட்சமா 132% வரையிலும் இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. தென் ப்ராசசிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 0 to 7.5% ஆஃப் லோன் அமௌண்ட் இருக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் டைரக்டா லோன் கொடுக்கறது இல்ல, ஸ்பீல் ஃபைனான்ஸ் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்பி ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட தான் பார்ட்னர்ஷிப் பண்ணி லோன் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. பட் இங்க அப்ளிகேஷன் நேம் அப்படிங்கிறது Pocketly Instant Personal Loan அப்ளிகேஷனா இருந்தாலுமே இந்த அப்ளிகேஷனை ரன் பண்றவங்க ஸ்பீல் ஃபைனான்ஸ் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் தான். சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படினா இவங்க ஒரு டைரக்ட் ஆர்பி ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி தான். பட் இருந்தாலும் ஆர்பி ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி உடைய ஓன் நேம்ல அப்ளிகேஷனை ரன் பண்ணாம வேற ஒரு நேம்ல அப்ளிகேஷன் அப்படிங்கறத ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான விஷயங்கள் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. தென் இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்றது எப்படி அப்படிங்கிற டீடைல்ஸையும் கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் உங்களுடைய பேசிக் டீடைல்ஸை என்டர் பண்ணீங்க அப்படின்னா அப்ரூவல் இருக்கா இல்லையாங்கிறத இன்ஸ்டன்டா வித்தின் 5 மினிட்ஸ்ல சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான லோன் அமௌண்ட் அண்ட் டென்யூரை சூஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கிரெடிட் ஆகிரும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் என்னென்ன ரீசன்காகலாம் இந்த அப்ளிகேஷனை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இதில் 3 டைப்ஸ் ஆஃப் லோன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அந்த விதத்தில் நான் salaried பர்சனுக்கும் salaried பர்சனுக்கு தென் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் சொல்லிட்டு 3 பேருக்குமே லோன் அப்படிங்கிறது கொடுக்குறதா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் salaried பர்சனாக இருந்தாலும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தாலும் உங்களுடைய மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது 15,000க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டும் கட்டாயம் தேவைப்படும். தென் சம்டைம்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதும் கூட கேட்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே கேஸ், இப்போ நம்ம இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல தான் இருக்கோம். அஃபிஷியல் வெப்சைட்லயுமே இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்களோ அதே டீடைல்ஸ் தான் கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு டெப்தான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எதுவும் கொடுக்கல. பட் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க, எவ்வளவு லோன் அமௌண்ட் இதுல கிடைக்கும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. தென் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ல 18 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனா இருந்தா ஒரு ஸ்டேபிளான இன்கம் இருந்தது அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. தென் அப்ளை பண்றத பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துலயுமே 3 பேருமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. salaried, self employed, then students இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சோ கீழ வந்தீங்க அப்படினா லோன்ஸ் அப்படிங்கற கேட்டகரியிலயுமே நான் salaried person and self employed person ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் அப்படினு தான் சொல்லிருக்காங்க. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிவில் ப்ரொஃபைல் வர்ஸ்டா இருந்தது அப்படினா இந்த அப்ளிகேஷன்ல லோன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கிடையாது. சோ இத கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கங்க. இத தவிர்த்து இவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல ஆகட்டும், பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல ஆகட்டும் ரெண்டு இடத்துலயுமே இவங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு தேவையான மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி இது எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஓகே गाइस, இப்போ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப வருஷமா பிளே ஸ்டோர்ல இருக்காங்க. ஆர்பி ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி ஆவும் இருக்காங்க. சொல்லக்கூடிய டீடைல்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நியாயமா இருக்கு அப்படினாலுமே இந்த அப்ளிகேஷன்ல ஒரு சில டிராபேக்ஸ் அப்படிங்கிறதும் கண்டிப்பா இருக்கும். அந்த விதத்துல இதுல இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் ரிவ்யூஸை செக் பண்ணி பார்க்கும்போது இங்க நண்பர் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணி லோன் அப்படிங்கிறது எடுத்திருக்காரு. பட் இயர்லியாவே லோன் அப்படிங்கிறத ரீபேமெண்ட் பண்ணிட்டு அகைன் அப்ளை பண்ணும்போது இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ லோன் வந்து அப்ரூவல் கொடுக்கல அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இருக்கக்கூடிய ரீசன்ட் நெகட்டிவ் ரிவ்யூஸ்ல 2வது ரிவ்யூஸ் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான் இருக்கு. 3வது ரிவ்யூஸ் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான் இருக்கு.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் லோன் எடுத்துட்டு இல்லை அப்ளை பண்ணிவிட்டு அப்ரூவல் இருக்குது அப்படிங்கும்போது செகண்ட் டைம் அப்ளை பண்ணும்பொழுது லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் தரல போல். ஸோ அதை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்து நிறைய ரிவ்யூஸை செக் பண்ணி பார்க்கும்போது ரிப்பீட்டடாகவே இதே ரிவ்யூஸ் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ அப்ரூவல் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் லிமிட் கொடுத்துருக்காங்க. பட் ஒன்ஸ் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு ரீபேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா எகைன் வந்து அந்த லிமிட்டை யூஸ் பண்ண முடியல, சில எரர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இருக்கக்கூடிய ரிவ்யூஸில் அதிகப்படியான நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பெரிய அளவில் நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது எதுவும் கிடையாது. பட் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி ஓகேவா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் நீங்கள் டிசிஷன் அப்படிங்கிறத எடுங்க. அதே சமயத்தில் இந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட், ரீபேமெண்ட் டென்யூர் இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கா இல்லையாங்கிறத, உங்களுக்கு கன்வீனியன்ட் இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இந்த மாதிரி லோன் எடுக்கும்பொழுது ஆன் டைமில் ரீபேமெண்ட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓகே கைஸ், ஓவராலாக இன்றைக்கான வீடியோவில் நம்ம இந்த பாக்கெட்லி அப்ளிகேஷன் எப்படிப்பட்ட அப்ளிகேஷன் அப்படிங்கிறதையும் லாஸ்ட்டாக பார்த்தாச்சு. தென் இதில் கிடைக்கக்கூடிய லோன் டீட்டெயில்ஸ் என்ன, அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன இருக்கணும், ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன, இந்த மாதிரி கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதையுமே பார்த்தாச்சு. இன்னைக்கு பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.